ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏ ஃபைனல் கோர்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நான் சிஏ ஃபைனலில் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ பண்ணலாம்? 2 குரூப்பு சிஏ இன்டர் எக்ஸாமினேஷனோட 2 குரூப்பு நான் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் எக்ஸாம். எக்ஸாமுக்கு தனி கேட்டகரி இருக்குது. ரிஜிஸ்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல் SPOM சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட கவர்மெண்ட் ஐசியோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 22,000. இது நம்மளுக்கே தெரியும். மெட்டீரியல் நம்மளுக்கு வந்துடும், ப்ராப்பராக கொடுத்துருவாங்க, வாங்கிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூ. அடுத்து ஃபைனல் பேப்பர்ஸ் மொத்தமாக 6 பேப்பர்ஸ் இருக்குது. 2 குரூப்பு எப்படி சிஏ இன்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். பேப்பர் 1 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பேப்பர் 2 அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பேப்பர் 3 அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங், அஷூரன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அங்கே நம்ம சிஏ இன்டரில் பார்த்தோம், எத்திக்ஸ் பார்த்தோம், ஆடிட்டிங் பார்த்தோம். இங்கே அட்வான்ஸ்டு ஆடிட்டு. ஓகே. குரூப் 2 பேப்பர் 4 டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், பேப்பர் 5 இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, சிஏ இன்டரில் நம்ம டாக்ஸேஷன் ஒரு சப்ஜெக்டில் 2ஆக பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் 50 மார்க்ஸ், ஜிஎஸ்டி 50 மார்க்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், டைரக்ட் டேக்ஸ் 100 மார்க்ஸ் பேப்பர் 4. அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கஸ்டம்ஸ் ப்ளஸ் FTP 100 மார்க்ஸ். ஸோ நான் இன்டர் தரவாக படிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட அட்வான்ஸ்டாக படிக்க போகிறேன், அவ்வளோதான். பேப்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் பிஸ்னஸ் சொல்யூஷன், விச் மீன்ஸ் கேஸ் ஸ்டடி பேஸ்டு சினாரியோ. இந்த 5 பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த 5 பேப்பர் ப்ளஸ் SPOMல இருக்க 2 பேப்பரை சேர்த்து ஓப்பன் புக்காக கேட்பாங்க. நம்ம புக்ஸ் கொண்டு போய்க்கலாம். எக்ஸாம் சென்டருக்குள்ளே, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே புக்ஸ் கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய் நான் இது பண்ணலாம். ஓகேங்களா? அதை வச்சு நான் எழுதலாம். பட் இதுக்கும் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன். எனக்கு நான் சிஏ இன்டர் நான் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல ஈஸியாக நான் கிராக் பண்ண முடியும். இந்த 6 பேப்பரை 1 ஷாட்டில் நான் எடுக்கலாம். அடுத்து முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போது எக்ஸாம் நான் எப்போ அப்பியர் ஆகிறது அப்படின்னா, இந்த கேட்டகரி எல்லாமே, அதாவது நான் சிஏ ஃபைனல் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 22,000 பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஐசிஏவோட. அடுத்து 2 வருஷம் ஆர்டிகிள்ஷிப் பீரியட் 2 வருஷம் நானும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டட் அட்வான்ஸ்டு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அட்வான்ஸ்டு ICITS. இந்த 2 நான் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, குவாலிஃபைட் ஆல் தி SPOM மாடியூல்ஸ். இதை முடித்தா மட்டும்தான் சிஏ ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் அப்பியர் ஆக முடியும். சரிங்களா? யூ கேன் அப்பியர் ஃபார் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் இஃப் யூ ஹேவ் ஃபுல்ஃபில் தி ஃபாலோயிங் பிலோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நான் அப்பியர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும், ஏதாவது நோட்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் வேணும், இல்லை ஏதாவது ஒரு பெக்குலியர் டாபிக் உங்களுக்கு புரியலை சிஏ ஃபைனலில் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ரொசீஜரல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். சிஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரையும் நம்ம இன்டர் பார்த்தோமா தான் 30% கேஸ் ஸ்டடி பேஸ் சினாரியோ, 70% டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டிவ். பட் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கு சில ஃபார்மெட்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்மெட் பேஸ்டு ஆன்சர் கொடுத்து சப்ஜெக்டை நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. MCQக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே சிங்கிள் குரூப் எழுதிக்கலாம், போத் குரூப்பும் எழுதிக்கலாம், நம்மளோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. ஸோ கேப்பபிலிட்டி, அவைலபிலிட்டி, டைமிங் எல்லாமே பொறுத்து சிங்கிள் குரூப் எழுதினாலும் அதே மாதிரி தான் 40 மார்க்ஸ் பர் இண்டிவிஜுவலாக. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நான் 40 மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி அக்ரிகேட்டாக 50 மார்க்ஸ் எடுக்கணும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, ஸோ அக்ரிகேட்டாக 150 எனக்கு வரணும், 40 எடுக்கணும். சரிங்களா? சிங்கிளாக 40, அக்ரிகேட்டாக 150 நான் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஷன் நம்ம சிஏ இன்டருக்கு பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்ஷன் வர்சஸ் பர்மனெண்ட் எக்ஸாம்ஷன் அதே மாதிரி தான். எக்ஸாம்ஷன் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 3 கான்சிக்யூட்டிவ் அட்டம்ப்ட்ஸ் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஷன். அதே தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 50 மார்க்ஸ் நான் எடுத்துட்டேன். அந்த 3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் 50 மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா பர்மனெண்ட் எக்ஸாம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். இது நம்ம கேட்டு கூட நம்ம ஒப்பீனியன் வாங்கிக்கலாம்.
நம்ம ஐசியில் ப்ராப்பராக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம எதிர்த்துட்டு அப்படி நம்ம அட்வைஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மளுக்கு கேர் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னோடய வேலிடிட்டி ஃபைனல் இயர்ஸ்க்கு ஃபைனல் கோர்ஸ்க்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம் என்னோடய வேலிடிட்டி. எவ்ரி 10 இயர்ஸ் நான் ரீவேலிடேஷன் பண்ணிக்கலாம். 500 rupees பே பண்ணிட்டு 500 rupees பே பண்ணிட்டு ரீவேலிடேஷன் பண்ணலாம் அன்லிமிட்டட் டைம். பட் சிஏ இன்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் ரீவேலிடேஷனு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டுட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் போகிறேன்.